சார் இப்படி உட்காருங்க சார். உட்காருங்கன்னு சொன்னேன். உட்காருங்க சார் கொஞ்ச நேரம். வாங்க சார். பார்த்து மெதுவா சார். உட்காருங்க. மெதுவா. ஐயோ அம்மா. உட்காருங்க. ஏன் என்னையே பார்த்துட்டு இருக்க? நான் கஷ்டப்படுறது உனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கா? என்னை யாராவது பார்க்க வந்தா உனக்கு என்ன? அவங்க யாரு என்னன்னு கேட்டு என்ன தொல்லை பண்ணி வம்பு இழுத்து இப்படி நடக்க கூட முடியாம பண்ணிட்டியா? வாழ்க்கையில மேல வரணுங்கிறதுக்காக நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். சாப்பிடாம கூட இருந்திருக்கேன். ஆனா யார்ட்டும் அடி உத வாங்கினதில்லை. இந்த வயசுல போய் எல்லாரும் நினைக்கிற மாதிரி நான் தப்பானவன் இல்லை. கூட இருக்கவங்க பண்ண துரோகத்தினால என் சொத்து சுகம் எல்லாத்தையும் இழந்து, ஆனா அது கூட எனக்கு வருத்தம் இல்லை. ஆனா என் மேல விழுந்த பழிதான் என்னை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுகிட்டு இருக்கு. எந்த பொண்ணு என்னால கடுகளவு கூட தப்பா நினைக்க முடியாது. நான் போய் ஒரு சின்ன பொண்ணு அந்த பொண்ணு கொடுத்த கம்ப்ளைண்ட் உண்மையா பொய்யான்னு யாருமே யோசிக்கல. பழி விழுந்தவன் பக்கம் இருக்க நியாயம் யார் கண்ணுக்கும் தெரியல. பத்திரிக்கையில ஆரம்பிச்சு சாதாரண ஜனங்க வரைக்கும் அதை பத்தியே பேசி பாக்குறப்பெல்லாம் அசிங்கப்படுத்தி நான் தப்பு பண்ணிருந்தா இந்த அவமானம் தாங்காம நான் எப்போ செத்து போயிருப்பேன். அப்பழுக்கு இல்லாதவங்கிறதுனால தான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அமைதியா இருக்கேன். அது புரியாம ஏயா எல்லாரும் என்ன சாகடிக்கிறீங்க? சாரி சார், உண்மை என்னன்னு தெரியாம ஏயா ஒருத்தனை பத்தி தப்பா பேசுறீங்க? என்னை பத்தி பேசுறது கூட எனக்கு இத்தனை நாளா பழகி போச்சு. ஆனா என்ன பார்க்க வந்த என் பொண்டாட்டி பொண்ண கூட அசிங்கமா நினைச்சிட்டீங்களடா. சே, சார், அவங்கள பத்தி வெளியில சொல்ற நிலைமையில நான் இல்லையா. அதை புரிஞ்சுக்காம வாய்க்கு வந்த மாதிரி. சாரி சார், நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க சார். ஏய், நீ காதலிச்ச பொண்ணை யாரோ என்னமோ பண்ணிட்டாங்க தானே அவன் கைய வெட்டினேன். என் பொண்டாட்டி பொண்ணை பத்தி அசிங்கமா பேசுறா, எனக்கும் கோபம் வரும்ல. அந்த கோபத்தை தான் உன்னை அடிச்சேன். அத காரணமா வச்சு அந்த வார்டன் என்ன சித்திரவதை பண்ணிட்டான். சாரி சார், இனிமே நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் சார். சாரி சார், ரொம்ப சாரி சார். என்ன மன்னிச்சிருங்க சார். இனிமே என்னால வேலை செய்ய சொன்னா உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கியா? எந்திரியா, எந்திரி. சார் சார் இதுவா சார், நீங்க அடிச்ச அடியில இவர் உடம்பு முழுக்க ரணமாயிடுச்சு சார். இவரால் ஒழுங்கா நிக்க கூட முடியல. அதுக்கு இப்ப என்ன பண்ணணுங்கிற? நான் வேணா கை கால் பிடிச்சு விட்டா? இல்ல, நேற்று வரைக்கும் இந்த ஆளை பிடிச்சி நக்கல் பண்ணிட்டு இருந்த. இப்ப என்ன பாசம் புதுசா பொங்குது? இல்ல சார், பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாரு சார். இன்னும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணுமே சார். நான் வேணும்னா இவரோட வேலையை சேர்த்து செஞ்சிடறேன். ஏய், யாருக்கு எப்ப ரெஸ்ட் கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். நீ போய் உன் வேலையை பாடுற. இல்ல சார், உடம்பு முழுக்க புண்ணாயிடுச்சு சார். அதான். புண்ணாயிடுச்சுன்னா நக்கி ஒத்திக்க சொல்லு. போய் வேலையை பாடுற சார். சார், நான் வேணா போய் மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்க கொஞ்ச நேரம் அப்படியே உட்காருங்க சார். நான் வந்துடுறேன்.